வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்தண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவி நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது என்ற கவி. இந்த கவி அவர் இப்போ ஷேர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய கவி வாழ்க வளமுடன். இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய மேலும் ஒரு கவி நிறைவால் நிறை
நிறைவால் நிறை. தலைப்பே அற்புதமாக இருக்கிறது. எதை கொண்டு எதை நிறைப்பது? எங்கே நிறை இருக்கிறதோ, எங்கே குறை இருக்கிறதோ, நிறைந்த இடத்திலிருந்து குறைந்த இடத்திற்கு நிரப்பணும். அப்ப நிறைவால் நிறைப்பது என்றால், உடல் அளவிலே வாழ்கின்ற வரைக்கும் எதுவாவது நமக்கு போதும் என்ற உணர்வை தோன்றுகிறதா? பொருள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், புலன் இன்பங்கள், இதுல நிறைவு பெற்றவர் யாராவது உண்டா? லட்சக்கணக்கான கோடிகள் இனிமேற்கொண்டாவது முறையற்ற வகையிலே திருடுவதை நிறுத்துவார்களா? மேலும் அதே வாய்ப்பை தான் தேடுகிறார்கள். புகழ் ஏதோ ஒரு வகையிலே மக்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டும். அது நல்ல வழியில, தீய வழியிலேயே அக்கறை இல்லை. ஆனா தினந்தோறும் தன்னுடைய புகைப்படம் பத்திரிகையில வரணும். அதிகாரம் ஒரு முறை சந்தர்ப்பவசத்தால் ஒரு பதவிக்கு வந்து விட்டால் இறக்கும் வரை தானே இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறார்கள். புலன் இன்பங்கள் எவ்வளவு டன் சாப்பிட்டு இருப்போம்? பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் கணக்கெடுத்தால் ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு டன் சாப்பிட்டுருப்போம்? ஒரு வேலைக்கு 200 கிராம் 300 கிராம் கணக்கு சொல்றாங்க இல்லையா? அப்படியே கூட்டி பார்த்தா ஒரு 60-70 வருஷத்துல எவ்வளவு டன் சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கும் உணவு விடுதிக்கு போனா என்ன புதுசா இருக்குது கேட்கிறோம் இல்லையா? இன்னும் என்ன புதுசா கொண்டு வர முடியும்? இருப்பதே 6 சுவை தான். அப்ப அதுலயும் நிறைந்தது இல்லை. கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றார்கின்ற எந்த புறநிலையும் நிறைவேற்றது இல்லை. அப்போ மனம் என்ற இயக்கத்தில் சிக்கியிருக்கின்ற வரைக்கும் நிறைவு என்பது காணல் நீர் தான். இது அடைந்து விட்டால் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லுவான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிட்டா போதுங்க. அப்புறம் அப்படி மேல ஒரு போர்ஷன் கட்டி வாடகை விட்டா போதும். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை என்பதே ஆசையின் கைப்பிடியில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நிறைவு என்பதே கிடையாது. ஆனால் யார் நிறைந்தவர்கள் என்றால் பட்டினத்தார் சொல்லலாம். மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள் ஒரு சனத்தில் விட்டு உதறிய மிக பெரும் வில் பவர், மன உறுதி கொண்டவர். அவர் என்ன சொல்றாரு? பிச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்ன்றாரு. அடுத்த சாப்பாடு பிச்சை எடுக்கணும், படுத்திருக்கிறது யார் வீட்டு திண்ணையோ, உச்சரிக்க பஞ்சாட்சரம் அதுதான் யூனிவர்சல் ரைட்டு, யாருக்கும் சொந்தம் இல்லை. இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்ன்றாரு. இப்ப நிறைஞ்சு போச்சு இல்லையா? உடல் சார்ந்து இல்லறத்தில் இருந்த வரைக்கும் நிறைய பெறாத மனம் துறவில் நிறைய பெற்றது இல்லையா? அதாவது வேண்டிய வேண்டியாங்க எய்துவ இல்லை, இன்னொரு குறள் இருக்கு. அதாவது நிறைவான ஒரு மனம் வேண்டும் என்றால் இந்த பிடித்திருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்ற கருத்துல ஒரு குறள் இருக்கு. பாப்ப இன்னொரு முறைப்ப. அப்படி இறைநிலையோடு ஒன்றிவிட்டோம் என்று சொன்னால் அதுதான் நிறைந்த நிறைவான வாழ்க்கை.
அப்போ என்னாகுது? இதுவரைக்கும் குறை என்று நினைத்த மனமே இப்போது இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் என்று நிறை மனத்தை காட்டுகிறது. அதனால் நிறைவால் நிறை என்று சொன்னால் எது நிறைந்த பரம்பொருளோ அதை கொண்டு குறைப்பட்ட மனதை நிறைப்பது. அப்படி நிறைத்து விட்டால் மனம் அறிவாக மாற்றம் பெற்று விடுகிறது. இதுவரைக்கும் எதையெல்லாம் குறை என்று கண்டு கொண்டிருந்ததோ மனம், அது நிறைவு பெற்று விடுகிறது. மேற்கொண்டதும் கேட்பது இல்லை. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார் யார் தருவார். அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இதுதான் அந்த நிறை மனதை எட்டுவதற்கான ஒரே வழி. மாற்று வழியே கிடையாது. எப்படி என்றால், நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. பாத்திரம் நிறைய நீர் இருக்குன்னு சொன்னா காற்று எங்கே உள்ள போக முடியும்? அதே போல நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் எது நிலைத்திருப்பது? என்றைக்கும் உள்ளது எது? குறைபடாதது எது? ஒரே பொருள், பரம்பொருள், மெய்ப்பொருள் தான் குறைபடாத ஒன்று, அக்ஷயம். அப்படி குறைவில்லாத ஒரு பொருளால், இறைநிலையால், நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம். இந்த மனம் அதனால் நிரப்பப்பட்டு விட்டது என்றால் பிறகு இந்த மனதில் குறை என்பதே கிடையாது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. என்ன குறை வச்சிருக்கிற? முழுமையான உடல், நிறைவான வாழ்க்கை, என்ன இருக்கு என்ற ஒரு நிறை மனம் அங்கதான் வரும். அதான் எதை நாம் பார்க்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். எதை நாம் பார்க்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். குறையுள்ள ஒன்றை பார்த்தால் குறையாகத்தான் தெரியும். நிறைந்த ஒன்றை பார்த்தால் நிறைவாக தெரியும். இப்ப சமுதாயத்துல நிறைந்தவர்கள் எத்தனை பேர்? ஏன் ஞானம் தேடியவர்கள் எல்லாம் சமுதாயத்தை விட்டு விலகினார்கள் என்றால், இவை எல்லாமே ஆசை பிசாசுகள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசை பிசாசு. இவர்கள் மத்தியில் ஆசைகளை துறப்பது என்பது சாத்தியமா? அது எப்படிப்பட்ட முயற்சி அப்படின்னா, ஒரு நாளைக்கு கடல் வத்தி போயின்னு சொன்னாங்க, அதனால நான் போய் ஒரு செம்பு தண்ணி ஊத்திட்டு வந்தேன் கடல்ல என்று சொல்வது எப்படி அறியாமையோ, அதே போலத்தான் இந்த ஆசை பிசாசுகள் வாழ்கின்ற சமுதாயத்திலே ஆசையற்று வாழ்வது அவ்வளவு எளிது கிடையாது. அதனால்தான் ஆன்மீகத்தை நாடிய அன்பர்கள் எல்லோருமே இல்லறத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு வெளியே போனாங்க. ஞானம் பெற்ற பிறகு மீண்டும் திரும்பி இங்கேயே வந்தாங்க. ஏனென்றால் பக்குவப்பட்ட மனதை யாரும் பால்படுத்த முடியாது. ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் கூட எப்படி மழை நீர் கீழே விழுகின்ற போது விழுகின்ற இடத்தை பொறுத்து தரமாற்றம் அடைந்து விடுகிறதோ, வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. சரி, அப்படின்னா கெட்டவனோடு சேர்ந்த நல்லவன் கெட்டு போவான் என்று சொன்னால், ஏன் அந்த நல்லவனோடு சேர்ந்த கெட்டவன் நல்லவனாக மாறவில்லை என்றால், மனம் எப்போதும் கீழே நோக்கித்தான் போகும்.
அது மேன்மைக்கு வராது. ஸோ மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் cannot திங்க் பாசிட்டிவ்லி என்பார் ஓஷோ. அது மேலே வரவே விரும்பாது, கீழ் நோக்கி தான் போகும். அப்போ ஞானிகள் மட்டும் எப்படி பெரியாரை துணை கோடல் என்று வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு என்றால், யார் அந்த பெரியோர்? பக்குவமானவர்கள், எந்த சூழ்நிலையிலும் தன்னை இழந்து போகாதவர்கள், யாராலும் அவர்களை மாற்றிவிட முடியாது. அப்போ நிறை மனதிலே நிலைத்தவர்கள், அவரிடத்திலே தாழ்ந்தவர்களோ தீயவர்களோ சென்றால், ஒன்று இவர் குருவை போல மாறணும், அல்லது விட்டு விலகி ஓடணும். குரு என்றைக்கும் தாழ்ந்து போக மாட்டார். அதனால் நல்லவனாக மாற வேண்டும் என்று விரும்புவர்களும் தீயவர்களும் சான்றோரை சார்ந்தால் மாற்றம் பெறலாம். ஆனால் சான்றோர்கள் எந்த வகையிலும் தரம் தாழ்ந்து போக மாட்டார்கள். ஏன் என்றால் அவர்களெல்லாம் நிறைந்த பாண்டங்கள், நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மகான்களை சார்ந்துதான் ஒரு மனிதன் பக்குவம் அடைய முடியுமே தவிர, தானே நிறைவது என்பது பெரும்பாலும் சாத்தியம் இல்லாத ஒன்று. பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே. எனவே நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா. இப்படிப்பட்ட பக்குவத்தை யார் தருவார்கள்? யார் பெற்றார்கள்? இல்லையா? யார் தருவார், யார் பெறுவார்? மக்கள் மத்தியில யார் பிரபலமாக இருக்கிறாங்க பார்த்தா, இந்த போலித்தனமான துறவிகள். இவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, போ, காணிக்க கொடுத்துட்டியா, போயிட்டு வா. இவர்கள் தான் அதிசயங்களை நிகழ்த்துவதாக பிதற்றிக் கொள்வார்கள். ஆனா உண்மையான மகான்களை அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் வழிகாட்டுறேன், துணை இருக்கிறேன், நீங்க தான்ப்பா பயணம் செய்தாகணும், நீங்க தானே பயிற்சி செய்தாகணும், உங்களுக்காக நான் செய்தா உங்களுக்கு எப்படி அது பலன் கிடைக்கும்? அப்போ இயேசு பிரானே சொல்லுவார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மேற்கொண்டு துன்பம் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. அப்ப நீ செஞ்சுட்டே வா, நான் உனக்கு சுத்தம் பண்ணி விடுறேன்னு சொல்லல இயேசு. இப்போ நீ குணமானது கூட என்னுடைய சக்தி கிடையாது, உன் விசுவாசம், உன் நம்பிக்கை உன்னை நலம் பெற செய்தது, நான் ஒன்றும் செய்யல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரி, இந்த விசுவாசம் எப்பவுமே நீ வைக்க முடியுமா? முடியாது. அதனால் மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. இது கோயில சொல்லலாம் இல்ல, சொற்பொழிவாளர்கள் சொல்லலாம் இல்ல. அதனால் இது யாரும் தரவோ பெறவோ முடியாது. அவரவர்களே சுயமாக அடைய வேண்டிய ஞானம். அதனால் யார் பெறுவார், யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை. அதுவேதான் மெய்ப்பொருள். இது பிறப்பது, இருப்பது, வருவது, வாழ்வது, இறப்பது, அது எது? அந்த ஒரே ஒரு பொருள், அதுதான். அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை. எதை நாம் அக்னியாக பேசுகிறோமோ, இறைநிலையும் அக்னிதான். எனக்கு ஒன்றும் தெரியாது, நாம் தான் சூத்திரதாரி என்பது அதுக்கு தெரியாது. ஆனா சுத்த வெளி என்ற பேரறிவு எதையும் அறிய முடிவதில்லை. அதனால் அது அவன் என்று சொல்றதில்லை. அவன் என்று சொன்னால் யாரை சொல்லணும்? பரமாத்மாவை சொல்லணும். அதுதான் உணர்கின்ற தெய்வம். அதனால் இறைநிலையை அக்னியாகவும் பேசுவார்கள்,
ஜீவனாகவும் பேசுவார்கள். அப்போ ஏன் அப்படி இருமைப்பட்டது என்றால், ஒன்று உணராத தெய்வம், ஒன்று உணர்கின்ற தெய்வம். அப்போ உணராத தெய்வமே உணர்கின்ற தெய்வமாக தரமாற்றம் அடைவதற்கு நிகழ்ந்தவைதான் பரிணாமம். அந்த பரிணாமத்தில் வந்ததுதான் பரமாத்மா. அது மூலம் கிடையாது. ஜீவாத்மாவுக்கு மூலம் பரமாத்மா, எல்லாவற்றுக்கும் அது மூலம் அல்ல. அதனால் அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை, இது எவ்வளவு பெரிய பேரு தெரியுங்களா? வீடு காட்டும் வீடு பேருன்னு சொல்லுவாங்க. அப்ப வீடு பேரு என்றால், பேரு என்றாலே பிறர்க்கரிய ஒன்று. 7 வகை பேர்கள் சொல்றோம் இல்லையா? அதுல உயர்ந்தது எது என்றால் வீடு பேரு, இறைநிலை உணர்ந்த ஒரு பக்குவம். அப்படி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை. இந்த ஒரு வரி எத்தனையோ கருத்துக்கள் உள்ளடக்கிறது. சீர் 2 எழுத்துக்கள் தான். அப்ப சீர்நிலை என்பது என்ன என்றால், சீர் என்பது தெய்வ நீதி என்று அர்த்தம். சீர்மை என்றால் ஒரு இயக்க ஒழுங்கோடு நடைபெறுவதுதான் சீர்மைன்னு சொல்றோம். அப்ப சீர்மை என்பது தெய்வ நீதியை குறிக்கும். அந்த தெய்வ நீதியை தான் இறைத்தொகுல இயல்போக்க விதியாக, பஞ்சபூதங்களில் இயற்கை விதியாக, ஜீவன்களிலே செயல் விளைவு விதியாக, 3க்கும் மூலம் தெய்வ நீதி தான். எனவே சீர்நிலையில் மனம் வைத்து என்றால், அந்த தெய்வ நீதி எப்படி செயல்படுகிறதோ, இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறதோ, அந்த விதியோடு இணைந்து வாழ்வதுன்னு அர்த்தம். அந்த இயற்கை விதியோடு தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்வது என்று அர்த்தம். அப்ப சீர்நிலையில் மனம் வைத்து, இங்க அறிவை வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா அறிவே சீர்தான். அந்த அறிவிலிருந்து விலகிய மனம், உணர்ச்சிகளால் அடிமைப்படுத்தப்பட்ட மனம், இது மீண்டும் அறிவாக மாறணும். அதனால் சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை, எத்தனை பற்றுகள் நம்ம இடத்துல ஒட்டி கிடக்குது பாருங்களேன். திருப்பதி, தென்னிந்தியாவில் பெரும்பான்மையான கோவில்கள், கேரளால ஆல்மோஸ்ட் எல்லா கோவில்களும், இங்க எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மேலாடை கூடாது. ஆண்களுக்கு மேலாடை கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? கீதை சொல்கிறது, எல்லா பொருட்களிலும் நானே இருக்கிறேன், என்னில் எல்லா பொருட்களும் இருக்கின்றன. அப்போ காலணி உட்பட எல்லாமே தெய்வீகம்தான் இல்லையா? காலில் அணிகிற செருப்பு கூட இறைவனின் ஒரு அம்சம் தானே. அப்படி இருக்கிற போது இந்த மேலாடையில என்ன குறை வந்தது அணிந்து போனால்? விளக்கம் சொல்லுங்க, கேளுங்க, வெளியே போன்றுவாங்க. அப்ப எதை சொன்னார் அந்த மகான்? ஆண்மை என்பது ஆண் என்று பொருள் அல்ல, அறிவு என்று பொருள். புருஷ என்றால் அறிவுன்னு அர்த்தம். அப்ப அறிவுக்கு மேலாடை கூடாது. அறிவுக்கு மேலாடை கூடாது. அறிவுக்கு மேலாடை என்ன? அனுபவங்களால் பொருத்தப்பட்ட அறிவு. அதான மனசு. அறிவு கூட்டல் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனசு. அதனால் இந்த அறிவை எப்போதும் தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டும். அதை பந்தம், பற்று, பாசம் இவையெல்லாம் ஒட்டிவிட விட்டுவிடக்கூடாது. அப்போ துறவு நிலையோடு வாழ்க்கை வாழ்வது, அதான கீதையில் என்ன சொல்றாங்க? குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரே வழி கர்ம யோகம்.
கர்மா வேறு, கர்மயோகம் வேறு. ஆனா ரெண்டும் செயல் செய்வதுதான். என்ன பேதம்? கர்மா என்பது மனம் சார்ந்த செயல். கர்ம யோகம் என்பது மனம் அறிவோடு இணைந்த செயல். மனம் சார்ந்த செயலுக்கு விளைவு இன்பம் அல்லது துன்பம். மனம் அறிவோடு கலந்துவிட்ட நிலையிலே அறிவாகவே செயல்படுகின்ற போது அங்கே இன்பங்கள் மாத்திரமே. இப்ப எந்த மனிதனுக்கு துன்பம் வேணும்? இத்தனை கோவில கோடிக்கணக்கு பக்தர் சுத்துறாங்களே, யாராவது ஒருத்தர் கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையான்னு வரம் கேட்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே கேட்கிறான். அப்ப எல்லோரும் சுகமாக வாழத்தான் பிரியப்படுகிறார்கள். ஆனால் செய்கின்ற காரியங்களோ அதுக்கு நேர் எதிர். எப்படி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியும்? பயணமே கூட இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னா எந்த பாதையோ அதுல போனா தான் அடைய முடியும். எதிர்பாதையில போனா அதே போல வாழ்க்கை பயணம். வேண்டுவது சுகபோகங்கள், செய்வது குண்டக்க மண்டக்க வேலைகள். எப்படி துன்பம் வராம போகும்? அதனால் இந்த வேண்டாத இயற்கைக்கு முரண்பட்ட, தேவநீதிக்கு முரண்பட்ட எண்ணம், சொல், செயல் இவற்றெல்லாம் கழிக்காத வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. எவ்வளவு பெரிய பிக் பாஸா இருக்கலாம், மில்லியனரா இருக்கலாம், ஆனா நிம்மதி உத்தரவாதம் கிடையாது. எனவே சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றுகளை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். செதுக்கிக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையோட வாழ்க்கை நடத்தி ஆகணும். ஒரு எண்ணம் தோன்றுகின்ற போதே இது நல்லதா கெட்டதா என்று உடனே அங்க சென்சார் பண்ணணும். தீயதை தவிர்க்கணும், நல்லதை சிந்திக்கணும். அப்படி செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இப்ப செதுக்கினா என்ன ஆகும்? கூட்டினா என்ன ஆகும்? இல்லையா? வாழ்க்கையில எல்லாமே கூட்டல் தான். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்தால் மூன்றாவது ஒரு குழந்தை கருவாகும். எழுத்துக்கள் சேர்ந்தால் வார்த்தைகள், வார்த்தைகள் சேர்ந்தால் வாக்கியங்கள், வாக்கியங்கள் சேர்ந்தால் கருத்துக்கள், கருத்துக்கள் பிரிவுபட்டால் துறைகள், வண்ணங்கள் சேர்ந்தால் ஓவியங்கள், அசைவுகள் சேர்ந்தால் நாட்டியம், ஓசைகள் சேர்ந்தால் இசை. இப்படி எல்லாமே சேர்த்து சேர்த்து ஒன்றை உருவாக்கும். ஆனா கழித்தால் ஒன்று உருவாகும். கழித்தால் ஒன்று உருவாகும். தெய்வ தத்துவத்திலேயே இந்த செதுக்கல் தான் தெய்வீகம். செதுக்கல் தான் தெய்வீகம். எவையெல்லாம் தேவையற்றனவோ அவற்றெல்லாம் நீக்கிவிட்டால் அழகு. பாறைக்கு என்ன அழகுங்க? ஒண்ணும் இல்லை, ரசிக்கும்படியே ஒண்ணும் இல்லை. ஆனா அதற்குள் ஒரு வடிவத்தை செதுக்கலாம் என்ற ஒரு சிற்பி தன்னுடைய மனதிலே சிலாகித்து அதை மனதிலே நிலைநிறுத்திக் கொண்டு தேவையில்லாத பாறையின் பாகங்கள் எல்லாம் செதுக்கி கொண்டே வந்தால் ஒரு நாள் தெய்வீகமான ஒரு சிற்பம் வெளிப்படுது இல்லையா? அப்போ ஆலய வழிபாட்டில் முதல் பாடமே, நீ எதை இறைவன் என்று வணங்குகிறாயோ அது செதுக்கப்பட்டதால் வந்த பக்குவம். அதே போல உன்னிலே இருந்து நம்மிலே இருந்து தேவையற்ற குணங்கள், செயல்பாடுகள், பதிவுகள், பழக்க வழக்கங்கள் இவற்றெல்லாம் செதுக்கிக் கொண்டே வந்தால் நம்மிலே தெய்வீகம் தோன்றும். எனவே சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். விழிப்பு தவறினால் செதுக்கல், சிற்பம் உடைந்து கூட போகலாம் இல்லையா? செதுக்கிக் கொண்டே வந்தோம், ஒரு அலட்சியத்துல கொஞ்சம் வேகமா அடிச்சுட்டாக்க
மூக்கு உடைஞ்சு போயிடும், காது உடைஞ்சு போயிடும். அப்ப சிற்பம் வணக்கத்துக்கு உரியதாகுமா? ஆகாது. அதனால் இந்த விழிப்பு, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயராத விழிப்பு நிலை மனித வாழ்வில் எப்போதும் தேவை. அந்த விழிப்பு தவற விட்டால் இந்த மனம் என்ற சைத்தான் அந்த சன நேரத்தை பயன்படுத்தி எந்த பாவத்தை செய்யும் என்று சொல்ல முடியாது. அதனால் வாழ்க்கையே ஒரு மன போராட்டம் தான். வாழ்க்கையே இந்த மனதோடு போராடுவது தான். இது இது நயந்து பேசி பக்குவப்படுத்த முடிஞ்சதா? இல்லை. எதிர்த்து நின்று யுத்தம் செய்து வெல்ல முடிந்ததா? அதுவும் இல்லை. அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது. அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது. நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. எனவே எல்லா கிஷ்கிந்தை குரங்குகள் தான். உலகமே கிஷ்கிந்தை. எல்லா மனிதனும் குரங்குகள் தான். ஏதோ விதிவிலக்கு மகர்ஷி மாதிரி சில பேர் மனிதர்களாக மகன்களாக மாறினார்கள். மற்ற எல்லாமே குரங்குகள் தான். அதனால் பார்வைக்கு தெரியல குரங்குன்னு. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம். பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது என்றார் கவிஞர் வாலி. நேற்றொரு தோற்றம் குரங்காக, இன்றொரு மாற்றம் மனிதனாக. பார்த்தா பார்வைக்கு தெரியுதா குரங்குல இருந்தா நம்ம வந்தோன்னு? ஆனா இந்த மனிதன் பண்ற சேஷ்டைகள், ஆசைக்கு ஆசை தாவுகின்ற செயல்கள், இதை பார்க்கிற போது என்ன இவன் குரங்கு மாதிரி தொங்கிட்டு திரியிறான், ஒவ்வொரு ஆசையை பிடிச்சிக்கிட்டு, என்ன இவன் குரங்கு சேஷ்டை பண்றான். குரங்கு எப்படி வந்தது எனக்குள்ள? தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல், தொடங்கிய பாதை சுத்தவெளி அசைந்தது, தொடர்ந்து வந்தது பரிணாமம், அதிலே தொடர்ந்து வந்தது பல தலைமுறைகளாக என் முன்னோர்கள். அதுல இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது. அதனால் எனக்குள் எப்படி குரங்குத்தனம் இருக்குது, எனக்குள் எப்படி விலங்குத்தனம் இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அங்கே இருந்து நம்ம வந்திருக்கிறோம். எனவே மனிதன விலங்கிலிருந்து மனித தோற்றத்தில் வந்தது முதல் படி. விலங்கிலிருந்து மனித வடிவத்தில் வந்தது முதல் படி. விலங்கின பண்புகளை நீக்கி மனிதனாக வாழ்வது இரண்டாவது படி. மற்றவர்க்கும் உதவி செய்து மனிதனாக உயர்வது மூன்றாவது படி. தெய்வத்தை உணர்ந்து தெய்வத்தோடு லயமாக தொண்டாற்றுவது நான்காவது படி. இப்படி முதல் படியில தேங்கு போய்விட்டால் இவனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? சோபஸ்டிகேட்டட் அனிமல், அவ்வளவுதான். அதுல பார்த்தா இன்னும் இந்த மனிதர்களோட விலங்குகள் பரவாயில்லை. ஏன்னா விலங்குகளுக்கு தமோ குணம் கிடையாது. வேடிக்கைக்காக துன்புறுத்துகின்ற மனம் அங்க கிடையாது. தேவைக்குத்தான் கொள்ளுமே தவிர தேவையில்லாமல் இன்னொன்றை கொள்ளாது. இப்ப லட்சக்கணக்கான கோடி யாருக்காக? தேவைக்காகவா? சொத்துக்காகவா? இல்லை மற்றவரை கொன்று அராஜகம் பண்ணுகின்ற வேலை எதுக்காக? தன் சுதந்திரத்துக்காகவா? எனவே குறைந்தபட்சம் மனிதன் விலங்காக மாற்றம் பெற வேண்டும். குறைந்தபட்சம் மனிதன் விலங்காக மாற்றம் பெற வேண்டும். அதன் பிறகு மனிதனாக மாறுவதை பற்றி யோசிக்கலாம். அதனால் பேருக்குத்தான் மாறுற மனிதனை தவிர வாழ்க்கை முறை ஐந்தறிவு தான். அதான் கண்ணாசன் அழகா ஒரு பாட்டுல சொல்லுவார், இன்றைக்கு உலக யுத்தம் வருதா போகுதான் இருக்க. அதுக்கு அப்ப ஒரு பாட்டுல சொல்லி வச்சார், அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலங்கி போச்சு, அணுகுண்டத்தான் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போகலாச்சுன்னாரு. அப்படி முதல் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சு போச்சு. மூன்றாவது வருமா வராதான்னு கேள்விக்குறிகள் நிற்கிறோம். காரணம் என்ன? எல்லாமே விலங்கின பண்புகள், விலங்கினுடைய குணங்கள். எனவே மனித வடிவத்திலே வந்தோமே தவிர மனிதனாக வாழவில்லை. எங்கோ ஒருத்தரை தான் பார்க்கிறோம். யாரோட மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே,
இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே என்னார் கண்ணதாசன். அப்படின்னா குரங்குகள் தான் மிச்சமா இருக்குது. இதிலே மனிதனை தேடுவோம். அதற்கு முதல்ல நாம் மனிதனாக மாறணும் இல்லை, அதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தாளருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம். அருமை ஐயா, சிறப்பாக தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவோட சவுண்ட் வாழ்க வளமுடன்ங்க ஐயா, ரொம்ப சவுண்ட் கம்மியா வருதுங்க ஐயா. யார் பேர் சொன்னீங்கன்னு கூட தெரியலைங்க. ஓஹோ, சரி சரி சரி. இப்போ நான் சொன்னது கேட்டுச்சுங்களா? சரியா கேட்கலங்க ஐயா, வாய்ஸ் லோவா இருந்தது. அப்படிங்களா? ஓஹோ, மைக் வந்து வால்யூம் குறைஞ்சிருக்கு. சரிங்கய்யா, இப்போ கேட்குதுங்களா? இப்போ கேட்குறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். சூர்யா அம்மா இருக்கீங்களா? சரி, அப்போ வேதாத்திரிய பாடல் பாட ஜமுனா ராணி அம்மா அவர்கள், அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்கள். ஐயா பாடுறேங்க ஐயா, பாடுறேங்க. பாடுங்க பாடிட்டு இருந்துட்டேங்க ஐயா. சரி, பாடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலக கூராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவங்க இல்லைன்னா அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா பாடுங்க. வாழ்க வளமுடன். சுகந்தி இளையப்பன் அம்மா இல்லைங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்போ ஜமுனா ராணி அம்மா கேக்குதுங்க ஐயா, இப்ப நல்லா பாடுங்கம்மா, நீங்க பாடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். பாடுறீங்களா? வந்துருவாங்க ஐயா. பாடுங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்கதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில்
மதி உயர்த்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலையில் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் எளிதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க